எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். எரேமியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே 1ஆம் அதிகாரத்தினுடைய 7வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். எரேமியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகத்தினுடைய 1வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கலாம். ஆனாலும் கர்த்தர், நான் சிறு பிள்ளை என்று நீ சொல்லாதே, நான் உன்னை அனுப்புகிற எல்லாரிடத்திற்கும் நீ போய் நான் உனக்கு கட்டளையிட்டவைகளை எல்லாம் நீ பேசுவாயாக. 6வது வசனத்தையும் 7வது வசனத்தையும் வாசிக்கலாம். எரேமியா 1ஆம் அதிகாரம் 6, 7. அப்பொழுது நான், கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ நான் பேச அறியேன், நான் சிறு பிள்ளையாய் இருக்கிறேன் என்றேன். ஆனாலும் கர்த்தர், நான் சிறு பிள்ளை என்று நீ சொல்லாதே, நான் உன்னை அனுப்புகிற எல்லா இடத்திற்கும் நீ போய் நான் உனக்கு கட்டளையிட்டவைகளை எல்லாம் நீ பேசுவாயாக. ஆண்டவருடைய பிள்ளைகளே, நான் வேதத்தை வாசிக்கும் போது எனக்கு இதில் சொல்லப்பட்ட இந்த ஒரு வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சி. அப்படின்னா ஆண்டவர் எரேமியாவை பார்த்து சொல்லுகிறார், ஒரு வாலிபனை பார்த்து என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, நான் சிறு பிள்ளை என்று நீ சொல்லாதே, நான் சிறு பிள்ளை என்று நீ சொல்லாதே. பழைய ஏற்பாட்டின் காலத்திலே தகப்பன்மார் எல்லாருமே என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரை பற்றி, ஆண்டவருடைய வல்லமையை பற்றி, வேதத்தினுடைய மகத்துவத்தை பற்றி ரொம்ப தெளிவாக அதிகமாய் போதிப்பார்கள். அதில் அதிகமாய் கற்று தேர்ந்தவன் யார் அப்படின்னு சொன்னா இந்த எரேமியா. இந்த எரேமியாவுக்கு நல்ல படிப்பினை இருக்கிறது. இப்போ ஜனங்கள் எல்லாம் சீர்கட்டு போயிருக்கிறார்கள். உலகம் ரொம்ப துன்மார்க்கத்துக்குள்ள போயிருக்கிறது. அக்கிரமம், ஜனங்களுடைய அக்கிரமம் ரொம்ப பெருகி இருக்கிறது. அப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, அந்த ஜனத்திற்கு தீர்க்க தரிசனம் உரைப்பதற்கு ஒரு தீர்க்கதரிசி தேவை. அப்பொழுது ஆண்டவர் சின்ன வயதிலிருந்தே இந்த எரேமியாவை கர்த்தர் வேறு பிரித்து ஒரு நல்ல குடும்பத்தில் பிறக்க வைத்து சின்ன வயதிலிருந்தே அந்த ஆத்துமா தாகத்தோடு அவனை வளர்க்கிறார். அப்போ ஒரு ஏஜ் வரும்போது ஆண்டவர் சொல்றாரு, எப்பா நீ போயிரு, இந்த ஜனத்திற்காக நீ தான் சுவிசேஷம் சொல்லணும், நீ தான் இந்த ஜனங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லணும் அப்படின்னா ஆண்டவருடைய அழைப்பு அவனுக்கு வருகிறது. அப்போ அழைப்பு வரும்போது என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே, நான் ரொம்ப சின்ன பையனா இருக்கிறேன், நான் சிறு பிள்ளையா இருக்கிறேன், நான் சிறு பிள்ளையா இருக்கிறேன். எனக்கு ரொம்ப அப்படியே ஒரு ரொம்ப ரொம்ப காமெடியாக சொல்லணும் அப்படின்னு நினச்சா என்ன அப்படின்னா, இந்த ஊழியத்திலே எனக்கு இருந்த ஒரு மிகப்பெரிய ஃபஸ்ட்டு இருந்த சவால் என்ன அப்படின்னா, நான் சின்ன பையன் அப்படின்ற சவால் தான் எனக்கு பெருசாக இருந்துச்சு. ஏன் அப்படின்னு சொன்னால், என்னுடைய 15வது வயதிலிருந்து வீட்டை விட்டு வெளியே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 16, 17, 18வது வயசில் நான் ஒரு பாஸ்டர் ஆகிட்டேன். 18வது வயதிலே பைபிள் காலேஜ் படித்து முடிச்சுட்டு பாஸ்டர் அப்படின்ற ஒரு அங்கீகாரத்தை, ஒரு பட்டத்தை என் கையில் வாங்கி வச்சுருந்தாலும் மீசையே சரியாக இன்னும் ஃபுல்லாக வளரலை. அப்போ எனக்குள்ளே இருந்த ஒரு பெரிய மனப்பான்மை என்ன அப்படின்னு சொன்னால், சார் நம்ம ரொம்ப சின்ன பையனாக இருக்கிறோமே, ஒரு பெரியவங்க நம்மகிட்ட எப்படி நம்ம ஜெபம் பண்ணுவாங்க, எப்படி அவங்களுக்கு நம்ம சுவிசேஷம் சொல்ல முடியும், அவங்க நம்ம ஏற்றுக்குவாங்களா, இந்த ஒரு ஃபீல் எனக்குள்ள ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. இந்த தாடியை பொதுவாக தாடி வைக்கிறதுக்கு இன்னொரு காரணம் இருக்குது, இந்த காரணமும் சேர்ந்து இருந்துச்சு. என்ன அப்படின்னு சொன்னால், தாடி வச்சாலாவது நம்மளை எப்படி தெரியுமா, கொஞ்சமாவது வயசானவராக தெரியுமா. இன்றைக்கி நிறைய பேர் இளமையாக இருக்கிறதுக்கு நிறைய பேர் டை அடிக்கிறாங்க. இன்றைக்கி பாருங்களேன், இந்த தாடியில் இருக்கிற 2-3 முடியெல்லாம் பார்த்தீங்கன்னா நரைச்சிருச்சு. அப்போ இந்த ஒரு முடி வெளியே வரும்போது சந்தோஷமாக இருந்துச்சு, என்னடா ஒரு முடி நரைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி. ஆனால் இந்த 1-15 மாறின உடனே இப்போ என்ன தோணுது அப்படின்னு சொன்னால், கத்திரிக்கோலை எடுத்து வச்சு அதை மட்டும் தனியாக கட் பண்ணி எடுக்கிறது மாதிரி. என்ன அதுக்குள்ளே நமக்கு வயசாகிட்டு போயிச்சோ, என்ன பண்ணலாம், அதுக்குள்ளே நாள் போயிடுச்சோ, அந்த மாதிரி இன்னைக்கு என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், இளமையை தேடுகிறது. அப்படின்னா இன்னும் கொஞ்சம் இளமையாக இருந்தால் நல்லா இருக்குமே, இன்னும் ஒரு 5 வருஷம் தாண்டி நர ஆரம்பிச்சிருந்தா பிரச்சனை இல்லையே, சரி இப்போவே நமக்கு நர வந்துச்சே. எங்கள் அப்பாவை நான் ஒப்பிட்டு பார்ப்பேன். இன்னைக்கு எங்கள் அப்பாவுக்கு 83 வயசு. இந்த 83 வயசில் எங்கள் அப்பாவுடைய முடியெல்லாம் கருப்பாக இருக்குது. சரி அவருக்கு மட்டும் கருப்பாக இருக்குது, நமக்கு இந்த வயசில் வெள்ளை ஆயிடுச்சு அப்படின்னு எல்லாம் தோணுது. ஆனால் ஒரு காலத்தில் நான் ரொம்ப போராடுறது எதுக்கு அப்படின்னு சொன்னால்,
எல்லாருமே என்னை எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் வயதானவனாக பார்க்கணும். அதுக்காக என்னுடைய பேச்சை மாற்றியாச்சு, அவங்கள்ட்ட பேச்சை குறைச்சாச்சு. சரி, நம்ம சின்ன பிள்ளைத்தனமாக இருக்கக்கூடாது, நம்ம இப்போ ஊழியக்காரன் ஆனோம். அப்போது இதே ஒரு சூழ்நிலை யாருக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால், இந்த எரேமியாவை ஆண்டவர் ஒரு சாதாரணமான ஜனங்கள் மத்தியிலே தீர்க்கதரிசியாய் தெரிந்து கொள்ளவில்லை. இவன் யாருக்கு தீர்க்க தரிசனம் சொல்ல போறான் அப்படின்னா, அந்த நாட்டினுடைய ராஜாவுக்கு. அதுவும் அந்த நாட்டினுடைய ராஜாவுக்கு இவன் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறதற்கு ஒரு நன்மையான தீர்க்க தரிசனமா இருந்துச்சுன்னு வைங்களேன். ஆண்டவர் என்ன ஆசீர்வதிக்க போறாரு, ஆண்டவர் அந்த படை உன் கையில தர போறாரு, இப்படி என்கிற தீர்க்க தரிசனத்தை சொல்ல அனுப்பி இருந்தால் இந்த எரேமியா பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவன் சொல்லுகிறது போல ஒரு 10 நாட்டை அந்த ராஜா பிடிச்சிட்டார் அப்படின்னு சொன்னா எல்லாரும் எப்படி கொண்டாடுவாங்கன்னா, பாருங்க இந்த சின்ன வயசுல எவ்வளோ பெரிய தீர்க்கதரிசி, அவன் சொல்றது எல்லாமே நடக்குது அப்படின்னு சொல்லி அந்த தீர்க்கதரிசியை புகழ்ந்து தள்ளி இருப்பாங்க. ஆனா இப்ப இவன் கையில கொடுக்கப்படுகிற ஊழியம் என்ன ஊழியம் அப்படின்னு சொன்னா, ரொம்ப ஒரு கடினமான ஊழியம். அப்படின்னா ராஜாவை திட்டணும், நீ முடிஞ்சிருவேன்னு சொல்லணும், உன் கண்ணை நோண்டிடுவாங்கன்னு சொல்லணும், உன் கையை வெட்டுவாங்கன்னு சொல்லணும், உன் பிள்ளைங்க இறந்துருவாங்க அப்படின்னு சொல்லணும், இந்த தேசமெல்லாம் சிறைபிடிக்கப்படும் சொல்லும். அவங்க காலகாலமாய் ஆராதித்து கொண்டிருந்த அந்த ஆலயம் தீக்கிரையாக்கப்படும் அப்படின்னு தீர்க்க தரிசனம் சொல்லணும். இப்படிப்பட்ட ஒரு ஊழியத்தை அவனுடைய கையில கொடுக்கும்போது இந்த எரேமியா என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே நான் சிறு பிள்ளையாய் இருக்கிறேன். அப்பதான் ஆண்டவர் என்ன சொல்றார் அப்படின்னா, நீ சிறு பிள்ளை என்று சொல்லுங்க எல்லாருமே, நீ சிறு பிள்ளை என்று சொல்லாதே, நான் உன்னை அனுப்புகிற எல்லாரிடத்திற்கும் நீ போய் நான் உனக்கு கட்டளையிட்ட யாவையும் நீ பேசுவாயாக. நல்லா கவனிங்க, இன்றைக்கு நான் கொடுக்க போகிற செய்தியினுடைய தலைப்பு என்ன அப்படின்னு சொன்னா, தாழ்வு மனப்பான்மை, இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். தாழ்வு மனப்பான்மை. இன்னைக்கு நிறைய ஆண்டவருடைய பிள்ளைகளுக்குள்ள என்ன மனப்பான்மை இருக்கு அப்படின்னு சொன்னா, இந்த தாழ்வு மனப்பான்மை என்கிற ஒன்று இருக்கிறது. நானும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பத்திலே பிறந்ததுனாலே, ஏழையாக பிறந்ததுனாலே பொதுவாக இன்ஃபீரியாரிட்டி இருக்கிறவங்க எல்லாருமே நிறைய பேர் அதை சுப்பீரியாரிட்டியாக காமிப்பாங்க. அப்படின்னா தாங்கள் குறைந்திருப்பாங்க, ஆனால் நான் எல்லாம் குறைஞ்சவன் இல்லை அப்படின்றத, இதே சூழ்நிலையிலே வளர்க்கப்பட்டவன் தான் நான். சின்ன வயசில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப இன்ஃபீரியாரிட்டி இருக்கும். ஆனால் ஏதாவது ஒரு வசதி உள்ளவங்களை பார்க்கும்போது, ஒரு பணக்காரர்களை பார்க்கும்போது உடனே கோபம் வரும். யார் சொன்னாலும் கீழ்ப்படிவோம், அவங்க சொன்னால் கீழ்ப்படிய முடியாது. யாருக்கு வேணாலும் தாழ்ந்து போவோம், அவங்களுக்கு தாழ்ந்து போக முடியாது. காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், எனக்குள்ளே இருந்த அந்த தாழ்வு மனப்பான்மை தான் என்ன அப்படி பண்ணியிருக்கு அப்படின்னு எனக்கு தெரியல. அதற்கு பிறகு தான் நான் கண்டுபிடித்தேன். அப்போது மற்ற பிள்ளைகள் எல்லாரும் நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வரும்போது, நல்ல ட்ரெஸ் பண்ணாததை நினச்சி கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்போ இன்னொன்று, ரொம்ப நம்ம கருப்பாக இருக்கிறோமோ அப்படின்ற ஒரு தாழ்வு மனப்பான்மை அப்படியே வரும். இப்படி என்னுடைய வாழ்க்கையில் தாழ்வு மனப்பான்மைக்கும் எனக்கும் ரொம்ப நெருக்கம் இருக்கிறது. அப்படின்னா யாராவது ஒருத்தர் இப்போ நல்லா படிச்சுட்டு இருக்கும்போது இங்கிலீஷில் பேசும்போது அப்படியே தோணும், ஐயோ நம்ம நல்லா படிக்காமல் விட்டுட்டோமே, நம்ம இப்படி படிச்சிருந்தா எப்படி இருக்கும். இப்படியே ஒவ்வொன்றுக்கும் தாழ்வு மனப்பான்மையாக இருக்கிறதுனால மனுஷனுடைய முகத்தை பார்த்து பேச முடியாது, கண்ணுக்கு கண்ணு பார்த்து பேச முடியாது. பாருங்க, சில கல்யாண வீட்டில் எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான நேரம் எந்த நேரம் அப்படின்னு சொன்னால், இந்த சாப்பிட்ற நேரம் இல்லை, ஃபோட்டோ எடுக்கிற நேரம். நீங்கள் நிறைய கல்யாண வீட்டில் போய் பார்த்தீங்கன்னா வரிசையாக கிஃப்டை வச்சு நின்றுட்டே இருப்பாங்க, அவ்வளோ லைனாக. எதுக்கு நிற்பாங்க அப்படின்னு சொன்னால், அந்த ஃபோட்டோவை எடுக்கணும். அதுதான் அவங்களுக்கு ஒரு பெரிய, எத்தனை வருடமானாலும் திருமணத்துக்கு இவங்க வந்தாங்க அப்படின்ற அந்த ஃபோட்டோவை பார்ப்பாங்க. ஆனால் நிறைய திருமண வீட்டிற்கு போய் சாப்பிடலாம் செஞ்சுருக்குறோம், ஆனால் எதுக்கு போனதில்லை அப்படின்னு சொன்னால், ஃபோட்டோ எடுக்கிற அந்த பகுதிக்கு நம்ம போனதே இல்லை. அப்படியே தள்ளி விட்டுட்டு நீ போய் எடுத்துட்டு வாங்க. ஏன் அப்படின்னா, ஃபோட்டோ எடுக்கிற அளவுக்கு நம்ம அழகானவங்க
இல்லை அப்படின்ற ஒரு தாழ்வு மனப்பான்மை. இதனால் எத்தனையோ திருமணத்திற்கு போய் என்னுடைய நண்பர்கள் வலுக்கட்டாயமாய் கூப்பிட்டதுக்கு அப்புறம் கூட, இல்லைப்பா நான் வரலப்பா, நீங்கள் போய் எடுத்துங்கப்பா. அப்படி சிலருக்கு நம்ம ரொம்ப குண்டா இருக்கிறோமோ அப்படின்ற ஒரு தாழ்வு மனப்பான்மை, சிலருக்கு நம்ம ரொம்ப குள்ளமாக இருக்கிறோமோ அப்படின்ற தாழ்வு மனப்பான்மை, சிலருக்கு நம்ம ஒரு நல்ல ஜாதியில் உண்டாகலையோ அப்படின்ற ஒரு தாழ்வு மனப்பான்மை, சிலருக்கு நம்ம பண்ணுற வேலை இந்த சமுதாயத்தால் தள்ளப்பட்ட வேலையா இருக்குது. இதே போல தாழ்வு மனப்பான்மைக்கு ஒவ்வொரு மனிதர்களும் வைத்திருக்கிற ரீசன், அவங்க வைத்திருக்கிற அந்த காரியங்கள் ஏதோ ஒரு காரியத்தை அவங்க வச்சு அவங்க தாழ்வு மனப்பான்மையா இருக்கிறார்கள். ஆனா ஆண்டவராகிய கர்த்தர் என்ன கற்றுக் கொடுக்கிறார் அப்படின்னா, நீ தாழ்மையா இருப்பா, நீ தாழ்மையா இரு, நீ உன்னை தாழ்த்து, மற்றவங்களுக்கு முன்பாக நீ தாழ்மையாய் தரித்துக்கொள். ஆனா அதே நேரத்தில் தாழ்வு மனப்பான்மை என்கிற ஒன்றை ஆண்டவர் நேசிக்கல. ஆண்டவர் என்ன பண்றார் அப்படின்னா வெறுக்கிறார். இந்த ஜபத்தில் இருக்கிற இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்கள் யாராய் வேண்டும் என்றாலும் இருக்கலாம். நீங்க ஒருவேளை இந்த ஜபத்தில் கேட்டுக்கொண்டிருக்கும் போது உங்களுக்கு ஏதோ ஒரு காரியத்தை குறித்த தாழ்வு மனப்பான்மை உங்களுக்குள்ள இருக்கலாம். நான் இப்படி இருக்கிறேன், நான் இப்படி இருக்கிறேன், நான் இப்படி இருக்கிறேன். ஆனால் இன்னைக்கு இந்த செய்தியில் நீங்கள் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, கர்த்தர் தான் உங்களை பார்த்து பேசுகிறார். நீ உன்னை சிறு பிள்ளை என்று சொல்லாதே, நீ உன்னை சிறு பிள்ளை என்று சொல்லாதே. இந்த உலகத்திலே ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிற அத்தனை பேரும் எப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொன்னா, தாழ்வு மனப்பான்மையோடு அல்ல. என் தேவன் எனக்கு தேவையான அனைத்தையும் எனக்கு தந்திருக்கிறார். ஆயிரக்கணக்கான பேரை நான் ஒப்பிட்டு பார்க்கும்போது கர்த்தர் எல்லாரை பார்க்கலும் என்னை எப்படி வச்சிருக்கிறார்னா, கர்த்தர் என்னை நன்றாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். ஆண்டவருடைய பிள்ளைகளே, நான் எனக்கு குள்ளமாக இருக்கிறேன் அப்படின்ற தாழ்வு மனப்பான்மை கல்யாணம் வரைக்கும் எனக்கு வந்ததே இல்லை. ஹலோ, கல்யாணம் வரைக்கும் நான் ஹைட்டு கம்மி அப்படின்றது நினச்சதே இல்லை. இல்லை, ஆவரேஜாக ஒரு ஜென்ஸுக்கு இருக்கிற ஒரு ஹைட்டு ஒரு 5.5 தெரில சம்திங், அந்த ஒரு ஆவரேஜ் ஹைட்டு எனக்கு இருக்குது. அதனால நான் அதை ஒரு பெரிய பொருட்டாக எடுக்கலை. ஆனால் ஒட்டகச்சிவிங்க மாதிரி ஒரு பாஸ்டம்மாவை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் இவங்க எல்லா பெண்களை விட பாஸ்டம்மா கொஞ்சம் ஹைட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால எனக்குள்ள இப்போ என்ன வந்துச்சு அப்படின்னு சொன்னால், இப்போ ஹைட்டு குறை, நம்ம இன்னும் ஒரு 2 இன்ச்சு ஜாஸ்தியாக இருந்திருந்தா நல்லா இருக்குமே. இப்போ நாங்கள் 2 பேரும் ஒரே ஹைட்டில் இருக்கிறோம். ஆனால் வெளியில் பார்க்கும்போது சில நேரத்தில் நான் ஹைட்டு குறைவானவனாகவும் பாஸ்டம்மா கொஞ்சம் ஹைட்டு ஜாஸ்தியானவங்களாகவும் தான் கண்ணுக்கு தெரிவாங்க. அதனால் அதற்கு பிறகு தான் யோசித்தேன், என்னென்னா சார் நம்ம கொஞ்சம் ஹைட்டாக வளர்ந்துருக்கலாம் போல அப்படின்னு நிறைய இடத்துல தேடினேன். உயரமாவதற்கு என்ன செய்வது அப்படின்னு. அப்போ உயரமாவதற்கு என்ன செய்யணும் போது ஒருத்தர் என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னால், அவ்வளோதான், உங்களுக்கு 22 வயசு தாண்டிருச்சா, நீங்கள் உயரமாகிறதுக்கு பிரயாசம் எடுக்காதீங்க, வளராது, நீ அதுக்கு மேலே வளர முடியாது அப்படின்னோன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. என்ன அப்படின்னு சொன்னேன், ஏன் அப்படின்னா நமக்கு முன்னாடி உயரமான ஒருத்தங்க இருக்கிறாங்களே அப்படின்னு. அப்போ ஒரு விசை ஒருத்தட்டத்தில் பார்த்து ரொம்ப உயரமாக இருந்ததுனால ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவர்கிட்ட கேட்டேன், நீங்கள் இவ்வளோ உயரமாக இருக்கிறீங்களே, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நான் இன்னும் உங்களை மாதிரி கொஞ்சம் உயரமாக இருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே அவர் என்னை நிற்க வச்சு, நான் கொஞ்சம் நடக்கிறேன், என்னை கவனிங்க அப்படின்னு சொன்னார். அப்போ அவர் ஒரு 10 அடி நடந்துட்டு என்னை கவனிச்சிங்களா அப்படின்னு கேட்டார். இல்லையே, எனக்கு ஒன்றும் தெரியலையே அப்படின்னு. நீங்கள் நல்லா கவனிங்க, நான் நடக்கும்போது என்னுடைய தலை மட்டும் குமிஞ்சு நான் நடப்பேன், என்னை செக் பண்ணுங்க அப்படின்னாரு. பார்த்தீங்கன்னா அவர் நம்மளை மாதிரி இப்படி ஸ்ட்ரெயிட்டாக நடக்கல. எப்படி நடந்தாருன்னா கொஞ்சம் இப்படி நடந்தார். ஆமாம் பிரதர், நீங்கள் குமிஞ்சு தான் நடக்கிறீங்க, நீங்கள் உயரம் ஆயிட்டீங்கன்னா நீங்களும் இப்படி குமிஞ்சு தான் நடப்பீங்க. நான் உயரமானதை நினச்சி ரொம்ப துக்கப்படுறேன். ஏன் அப்படின்னா, நான் ஸ்ட்ரெயிட்டாக என்ன தான் நடக்கணும்னு நினச்சாலும் எல்லாரையும் குமிஞ்சு பார்த்து, எல்லாத்தையும் குமிஞ்சு பார்த்து எனக்கு ஆட்டோமேட்டிக்கலாக என்னுடைய எலும்பு இப்போ எப்படி வளைஞ்சிருச்சு, எனக்கு இப்போ பெண்ட் ஆகி போச்சு. அதனால என்னால் இப்போ நிமிர்ந்து என்ன பண்ண முடியல, நடக்கவே முடியல. ஐயோ பாஸ்டர், நீங்கள் இருக்கிற ஹைட்டே உங்களுக்கு போதுமானது, நீங்கள் நிமிர்ந்து நடக்கிறீங்களே, உங்களை மாதிரி ஹைட்டாக இருந்தால் நான் நல்லா இருக்கும்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறேன், நீங்கள் என்ன இப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ஸோ அப்போ தான் நான் நினச்சேன்,
நமக்கு தேவையான அளவிற்கு கர்த்தர் அனைத்தையும் நமக்காக கர்த்தர் தந்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. உங்க ஒவ்வொருத்தரையும் நம்மளை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நீ உன்னை சிறு பிள்ளை என்று சொல்லாதே. யாருக்கு முன்னாடியும் நான் பணம் இல்லாதவன், நான் அழகற்றவன், எனக்கு இந்த மாதிரி ஆசீர்வாதங்கள் இல்லை அப்படின்னு எந்த ஆண்டவருடைய பிள்ளைகளும் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஏன் அப்படின்னு சொன்னா, நம்முடைய தேவன் நம்மை எப்படி படைத்திருக்கிறார் என்றால் நேர்த்தியாய் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். இந்த உலகத்தில் இருக்கிற ஐஸ்வர்யமுள்ள தேவன், வேதம் சொல்லுகிறது, உலகத்தில் இருக்கிறவனை விட உங்களுக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். உலகத்திலே மனிதர்கள் வைத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதத்தை விட பெரியவராகிய கர்த்தர் உங்களோடும் என்னோடும் இருக்கிறார். அவர் என்னோடு கூட இருக்கிறதுனாலே நான் நம்புகிறேன், இந்த உலகத்திலேயே ஆண்டவர் என்னை பெரியவனாய் வைத்திருக்கிறார். நான் தாழ்வு மனப்பான்மையோடு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். எல்லாரும் சொல்லுங்க ஏசப்பாட்ட, ஆண்டவரே இன்றைக்கு என்னுடைய பிள்ளையினுடைய இருதயத்திலிருந்து, எனக்குள்ள இருதயத்திலிருந்து அந்த தாழ்வு மனப்பான்மையை எடுத்து போடுங்க ஆண்டவரே. சொல்லுங்க எல்லாரும் முழு இருதயத்தோட சொல்லுங்க, ஆண்டவரே தாழ்வு மனப்பான்மையை என்னிடத்திலிருந்து எடுத்து போடுவீராக. நான் இனி ஒரு நாளும் ஆண்டவரே தாழ்வு மனப்பான்மையோடு இல்லாதபடி கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறதை நினைத்து சந்தோஷப்படக்கூடிய ஒரு கிருபையை கர்த்தர் எனக்கு தருவீராக. ஆமென். உங்களை ஒதுக்கிக்கிறது, தாழ்வு மனப்பான்மையினால சில நல்ல ஃபங்க்ஷன் நடந்து கொண்டிருக்கும் போது போகாமல் இருக்கிறது, இது எதுவுமே இனி இருக்கக்கூடாது. இருதயத்திலிருந்து ஒன்று எடுக்கப்படணும். என்ன அப்படின்னு சொன்னா, என்னை படைத்தவர் என்னை நன்றாய் கர்த்தர் படைத்திருக்கிறார், என்னை நன்றாய் வைத்திருக்கிறார். சொல்லுங்க பார்க்கலாம், ஒரு 3 பேருடைய கரத்தை பிடிச்சி சொல்லுங்க, நீங்க ரொம்ப அழகா இருக்கிறீங்க. சொல்லுங்க, நீங்க ரொம்ப அழகா இருக்கிறீங்க, ஆண்டவர் உங்களோட இருக்கிறார், ஆண்டவர் உங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் தந்திருக்கிறார். ஆமென். இப்போ நீங்க ஏசப்பாட்டை பார்த்து சொல்லுங்களேன், ஆண்டவர் என்னை ரொம்ப நல்லா வச்சிருக்கிறீங்க. சத்தமா சொல்லுங்க, என்னை ரொம்ப நல்லா வச்சிருக்கிறீங்க. எனக்கு கொடுத்த அழகிற்காக நன்றி, எனக்கு கொடுத்த அறிவிற்காக நன்றி, எனக்கு கொடுத்த உடம்பு பலனுக்காக நன்றி ஆண்டவர், எனக்கு கொடுத்த நல்ல குடும்பத்திற்காக நன்றி, எனக்கு கொடுத்த நல்ல கணவனுக்காக நன்றி. ஹல்லேலூயா. இந்த அழகு அப்படின்ற ஒன்று இல்லைன்னா நம்மளை ஏளனமாய் பார்க்கிற ஒன்று என்று சிலருடைய பார்வையில் தான் இருக்கே தவிர கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையில் அது வந்துடவே கூடாது. அவங்க சிலர் நம்மளை அப்படி பார்க்கலாம், குறைவாய் பார்க்கலாம். அதை ஒரு தேவனுடைய பிள்ளை ஏற்றுக்கொள்ளவே கூடாது. பாருங்க, தாவீதை குறித்து வேதம் சொல்லுகிறது, சவுல் முன்னாடி நிற்கிறாரு, தன்னுடைய சகோதரர்கள் எல்லாரும் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, நீ அந்த கொஞ்ச ஆடுகளை யார் வசத்தில் விட்டாய்? யுத்தத்தை பார்க்க அல்லவா வந்தாய்? உன் இருதயத்தின் அகங்காரத்தை நாங்கள் அறிவோம் அப்படின்னா அவனை என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, உனக்கு என்ன தெரியும்ப்பா? உனக்கு என்ன தெரியும்? கோலியாத்தை ஜெயிக்கிறதுக்கு உனக்கு என்னப்பா தெரியும்? நீ நின்றுட்டு இருக்கிற, நீ ஒரு அகங்காரம் பிடிச்ச ஆளு, நீ அந்த கொஞ்ச ஆடு அப்படின்னா நாங்கெல்லாம் மிலிட்ரியில் இருக்கிறோம், நீ ஆடு மேய்ச்சிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு அவனை மட்டம் தட்டுகிறார்கள், தாழ்வுக்கு நேராய் நடத்துகிறார்கள். நீ சரியில்லை, நீ சின்ன பையன், நீ இந்த இடத்துல சோறு கொடுக்க தானே வந்த, கொடுத்துட்டு நீ ஒழுங்கா போக வேண்டியதானே அப்படின்னு சொல்லும்போது வேதம் சொல்லுகிறது, தாவீது அதை என்ன பண்ணலை அப்படின்னு சொன்னா, காதுலையே வாங்கிக்கல. ஏன் அப்படின்னு சொன்னா, எனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர், எனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இன்றையிலிருந்து யாராவது ஒருவர் உங்களுடைய குறைவை குறித்து உங்கள் கிண்டல் பண்ணா, உங்களை நக்கல் பண்ணனா, உங்களுக்கு இப்படி இருக்குன்னு நீங்க சொன்னா, நீங்க என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னா, ஒரு தேவனுடைய பிள்ளை அதை கண்டிப்பாக காதிலேயே வாங்கக்கூடாது. இல்லை, முதல்ல என்ன நினைங்க அப்படின்னு சொன்னா, எனக்கு எவ்வளவு தேவையோ, எனக்கு என்ன தேவையோ, தேவன் அதை எனக்கு கிருபையாய் கர்த்தர் தந்திருக்கிறார்.
எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆண்டவர் எனக்கு தந்திருக்கிறார், எனக்கு ஏற்றது எனக்கு இருக்கிறது, நான் இதில் திருப்தியாக இருப்பதற்கு கர்த்தர் எனக்கு கிருபை தருவாராக. நான் ஒரு 2 காரியத்தை உங்களோடு சொல்லி உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அப்படின்னா வேதத்தில் தாழ்வு மனப்பான்மையோடு இருந்த 2 பேரை கர்த்தர் சந்தித்து அவங்க 2 பேரிடத்துலையும் 2 வார்த்தை சொல்றாரு. அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அந்த வார்த்தையை நம்ம தியானித்து நம்ம ஜெபித்து முடிக்க போகிறோம். வாசிக்கலாம் வேதத்தை திறந்து. யோவான் எழுதின சுவிசேஷம் சில யாத்ராகமம் 4ஆம் அதிகாரத்தினுடைய 10வது வசனத்தை வாசிக்க போகிறோம். யாத்ராகமம் 4ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, இதற்கு முன்னாவது தேவரீர் அடியானோடே பேசுறதற்கு பின்னாவது நான் வாக்கு வந்தவன் அல்ல, நான் திக்குவாயும் மந்த நாவும் உள்ளவன் என்றான். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, மனுஷனுக்கு வாயை உண்டாக்கினவர் யார்? ஊமையனையும் செவிடனையும் பார்வை உள்ளவனையும் குருடனையும் உண்டாக்கினவர் யார்? கர்த்தராகிய நான் அல்லவோ? ஆதலால் நீ போ, நான் உன் வாயோடே இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன் என்றார். ஆமேன் சொல்லுங்கள். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. நல்லா கவனமாய் கவனிங்க. இப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, இந்த மோசே தன்னுடைய தேசத்தை விட்டு எகிப்தை விட்டு புறப்பட்டு இப்ப 40 ஆண்டுகள் ஒரு தனியான ஒரு காட்டுக்குள்ள வாழ்கிறது போல ஒரு வனாந்தரத்தில் வாழ்றாரு. இவருடைய வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் இருந்த 40 ஆண்டுகள் பெரிய இடத்துல அவர் இருந்தார். அவர் பார்வோனுடைய வீட்டிலே பார்வோனின் குமாரத்தியின் மகன் என்கிற ஒரு பெரிய அந்தஸ்து இருந்துச்சு. தன் கூட பிறந்தவங்க எல்லாருமே கஷ்டப்பட்டு இருக்கும்போது, தன்னுடைய வம்சத்தினுடைய ஜனங்கள் எல்லாம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் போது, ஒரு பெரிய அரண்மனையிலே ராஜ வாழ்க்கை வாழ்ந்தவன் தான் யார் அப்படின்னு சொன்னா இந்த மோசே. இந்த மோசைக்கு தனியாக நிறைய குதிரைகள், தனியாக எல்லா ஆசீர்வாதங்கள், அவன் ஒரு பெரிய செல்வ செழிப்பாக அவன் இருந்தான். ஆனா ஆண்டவருக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கணும். நம்ம உண்டாக்கப்பட்ட தன்னுடைய நோக்கம் ஜாலியா சந்தோஷமா இருக்கிறதற்காக அல்ல. அநித்தியமான பாவ சந்தோஷத்தை அனுபவிக்கிறதை பார்க்கலும் தேவனுடைய பிள்ளைகளோடு சேர்ந்து துன்பத்தை அனுபவிக்கிறதே தெரிந்து கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஜனங்களுக்கு ஆறுதலாய் மாறினார். ஆனா ஒரு காலகட்டத்தில் அந்த இடத்துல இருக்கிற ஜனங்கள் இவனை போட்டு கொடுத்து இப்போ இவன் தன்னை இங்க இருக்க முடியாதுன்னு நினைச்சு வனாந்தரத்திற்கு போறான். இப்ப என்ன அப்படின்னு சொன்னா, அந்த 40 வருட வாழ்க்கை அப்படியே தலைகீழாக இப்ப 40 வருஷமா மாறுது. அப்படின்னா அவனுக்கு தண்ணி பிடிக்கல, அந்த வீடு பிடிக்கல, அவனுடைய வேலை பிடிக்கல, எல்லாமே எதுவுமே இல்லாம அவ்வளவுதான், உயிர் மட்டும்தான் இருக்குது. ஒரு நபருக்கு பிடிக்காத இடத்துல நம்ம போய் உட்கார்றது அப்படின்றது ரொம்ப கொடுமையான ஒரு காரியம். சில பெண் பிள்ளைகள் பாருங்க, வாலிப தங்கச்சிங்க இதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். இன்னைக்கு நிறைய குடும்பங்களிலே பிரிவினை. அப்படின்னா கணவன் மனைவி இன்னைக்கு பிரிஞ்சிருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், சில கணவன்மார் ரொம்ப அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொன்னால், மனைவியினுடைய வீட்டில் போய் மனைவியினுடைய குடும்பத்தோடு சேர்ந்து மனைவியினுடைய ஊரில் போய் செட்டில் ஆகி அங்கே வேலை பார்க்குறத நிறைய ஆண்கள் குறைவாய் நினைக்கிறார்கள், குறைவாய் நினைப்பார்கள். நான் எப்படி போய் உங்கள் வீட்டில் இருக்கிறது, எல்லாரும் என்ன பேசுவாங்க, நீ என்னுடைய வீடு இல்லையா, எங்கள் அம்மா அப்பா வீடு இல்லையா, நான் கட்டின வீடு இல்லையா, நான் இருக்கிற இடத்துல தானே நான் நீ இருக்கணும் அப்படின்னு நிறைய ஆண்கள் சொல்வார்கள். ஆனால் நிறைய பெண்கள் என்ன அப்படின்னு சொன்னால், மன அளவிலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். தன்னுடைய கணவனாரை பிரிகிறதுக்கு விருப்பம் இல்லை, தன்னுடைய குடும்பத்தோட வாழணும்னு ஆசை இருக்கும். ஆனால் என்னன்னா, தன்னுடைய தகப்பனாருடைய வீட்டை விட்டு இப்பொழுது ஒரு இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது அந்த ஊர் பிடிக்காது, அந்த ஊரினுடைய தண்ணி பிடிக்காது, அந்த ஊரினுடைய பேச்சு வழக்கங்கள் பிடிக்காது, அந்த ஊரில் குடியிருக்கிற அந்த கிளைமேட் பிடிக்காது. இதனாலே நிறைய பிள்ளைங்க அப்செட் ஆகி என்ன பண்ணுறாங்கன்னா, எனக்கு வேண்டாம், என்னுடைய அம்மா வீட்டில் தான் நான் இருப்பேன்னு சொல்லி பாருங்க. நான் இந்த சுவிட்சர்லாந்து ஒரு டைம் ஊழியத்திற்காக போகும்போது ஒரு இலங்கையை சேர்ந்த ஒரு குடும்பம் இருந்தாங்க. அவங்களுடைய வீட்டிலே சாப்பாடு அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அவங்க வீட்டில் சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்கள்ட்ட கேட்டேன், நீங்கள் இலங்கையிலிருந்து இங்கே எத்தனை வருஷம் ஆச்சு அப்படின்னு கேட்டேன். அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா, 45 வருடம். அவங்களுக்கு
கிட்டத்தட்ட 55 வயசு ஆகுது. இந்த 55 வயதுல 45 வருஷத்துக்கு முன்பாக இலங்கைக்கு நான் வந்தேன் அப்படின்னாங்க. எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு, இவ்வளோ வருஷம் வந்தீங்களா? ஆனால் இன்னும் அவங்க என்ன பண்ணுறாங்க தெரியுமா? நம்ம கதைக்கலாமா அப்படின்னா அந்த இலங்கையினுடைய பாஷையை அவங்க என்ன பண்ணலை, விடலை. நான் போனதுலேருந்து என்னை கூட்டிகிட்டு போனவங்களும் அவங்களும் என்ன பேசிக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால், ஐயோ நான் இலங்கைக்கு போனேன், சொர்க்கமாக இருந்துச்சு. எப்படி இருந்துச்சு? இலங்கை எவ்வளோ சொர்க்கமாக இருக்கும்னு நமக்கு தெரியாது. இலங்கை சுவிட்சர்லாண்ட் மாதிரி என்ன பண்ணாது. இலங்கை நல்ல ஊர் தான், நல்ல பகுதி தான். ஆனால் நம்ம அந்த அளவுக்கு கிளைமேட்டு, அந்த அளவுக்கு ஃபுட்டு அப்படி இருக்காது. அது ஒரு சாதாரணமாக தமிழ்நாடு மாதிரி கொஞ்சம் கேரளா மாதிரி இருக்கும்னு வச்சுங்களேன். இலங்கை அப்படிதான் இருக்கும். இலங்கைக்கு போனவங்களுக்கு தெரியும். அவ்வளவு புகழ்ந்து இலங்கை அங்கே எனக்கு கொடுத்த அத்தனை சாப்பாடுமே இலங்கையில் உள்ள சாப்பாடு தான் கொடுத்தாங்க. எல்லாமே கத்திரிக்காவிலேயே பண்ணியிருந்தாங்க. ஆமாம், எனக்கு ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு. ஆனால் 45 வருடம் பக்கத்தில் ஆனாலும் அவர்களுடைய ஞாபகம் எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால், நான் சீக்கிரமாக என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு எங்கே போவேன் தெரியுமா? என் ஊர் இலங்கைக்கு நான் போவேன். என் ஊர் இலங்கைக்கு நான் போவேன். அப்போ நான் அவங்கள பார்த்து கேட்டேன், சிஸ்டர் இவ்வளோ ஆசீர்வாதம், இவ்வளோ பெரிய ஊர், இந்த ஊருக்கு வந்ததற்கு பிறகு எப்படி உங்களுக்கு அந்த ஊருக்கு போகணும்னு தோணுதா? ஐயோ பாஸ்டர், நான் எவ்வளோ நரகமாக இங்கே வாழ்ந்துட்டு இருக்கேன் தெரியுமா? அப்போது நிறைய பேருக்கு அந்த பிடிக்காத ஒரு ஊரில் இப்போ பாருங்களேன், இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கவங்க கூட நிறைய பேர் என்ன நினைப்பீங்க தெரியுமா? உங்களுக்கு உடனே உங்கள் ஊர் தான் ஞாபகம் வரும். இல்லை, நான் செட்டில் ஆனால் எங்கே தான் செட்டில் ஆவேன்? இந்த பிள்ளைகளெல்லாம் யாரையாவது ஒருத்தருடைய கையில் பிடிச்சி கொடுத்துட்டு என் ஊரில் போய் நான் உட்காரணும் சாமி, அந்த தேங்காய் குழம்ப சாப்பிட்டாதான் எனக்கு சரியாகும் அப்படின்னு எத்தனை பேர். அப்போ இந்த மோசையினுடைய வாழ்க்கையிலே ஒரு மிகப்பெரிய நெகட்டிவ் என்ன வருது அப்படின்னா, தனக்கு பிடிக்காத ஒரு இடம். சில நேரத்தில் ஆண்டவர் உங்க மேல வச்சிருக்கிற தரிசனத்தை நிறைவேற்றுவதற்கு எங்க உங்களை கொண்டு போய் வைப்பார்னா, உங்களுக்கு இஷ்டமான ஊர்ல அல்ல, உங்களுக்கு இஷ்டமான பாஷை பேசுகிற இடத்துல அல்ல, உங்களுக்கு இஷ்டமான நண்பர்களோட அல்ல. சில நேரத்தில் உங்களுக்கு பிடிக்காத ஒரு இடத்துல ஆண்டவர் உங்களை கொண்டு போய் உட்கார வைக்கும் போது, ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த இடம் எனக்குரியது இல்லைன்னு ஓட வேண்டாம். அந்த இடத்துல தரித்திருங்கள், அந்த இடத்துல நில்லுங்கள். அந்த இடத்துல கர்த்தர் உங்களை உருவாக்கி உங்களை பயன்படுத்தி மோசேயை கர்த்தர் கற்பித்து, வேதம் சொல்லுகிற மோசே எகிப்தினுடைய சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செயலிலும் வல்லவனான அவனை கர்த்தர் வனாந்தரத்தில் கர்த்தர் அழகாய் உருவாக்கினார். மோசே சாந்த குணமுள்ளவனாய் மாறினார். அப்போ ஆண்டவர் சில இடத்துல பிடிக்காத இடத்துல உட்கார வைக்கும் போது நம்ம ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணணும். இப்போ இவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இந்த 40 ஆண்டு காலமும் அங்க இருந்ததுனால ரொம்ப தாழ்வு மனப்பான்மை ஆயிடுச்சு. அவ்வளவுதான், தன்னுடைய வாழ்க்கையே பிடிக்கல, என்னென்னமோ கற்பனை பண்ணி எப்படியோ போகணும்னு நினைச்சா அவருடைய வாழ்க்கையில அப்படியே 40 வருஷம் ஒண்ணுமே பண்ணாம அப்படி அவரை கட்டி போட்டது மாதிரி அவருடைய தோற்றம் மாறிடுச்சு, அவருடைய ஸ்டைல் மாறிடுச்சு, அவருடைய எண்ணங்கள் எல்லாம் மாறினதுனால இப்போ என்ன வருது அப்படின்னா, தாழ்வு மனப்பான்மை வருது. வேண்டாம், நான் யார் அல்ல அப்படின்னு சொன்னா, வாக்கு வந்தவன் அல்ல, நான் திக்கு வாயும் மந்த நாவும் உள்ளவன் அப்படின்னா ஒரு இன்ஃபீரியர். தன்னுடைய வாழ்க்கையிலே நினைச்சது நடக்கலன்னு உடனே அவருடைய பலவீனம் என்ன பண்ணுது அப்படின்னா அப்படியே கை தூக்குது. அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவருடைய பலவீனம் தெரியல. நம்முடைய பலவீனம் நம்முடைய குறைவுகள் நம்ம நல்லா இருக்கிற வரைக்கும் தெரியாது, வேகமாக இருக்கிற வரைக்கும் தெரியாது, நம்முடைய காரியங்கள் எல்லாம் வெற்றியாய் நடக்கிற வரைக்கும் தெரியாது. எப்பொழுது தோல்வி வருகிறதோ அப்பொழுதுதான் நம்முடைய பலவீனம் நமக்கு மேலோங்குகிறது. எப்பொழுது நம்ம நினைக்கிறது நடக்கலையோ அப்போதான் நமக்கு பலவீனங்கள் வருகிறது. இப்போ மோசே சொல்லுகிறாரு, நான் திக்குவாயும் மந்தனாவும் உள்ளவன். அப்ப ஆண்டவர் என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, மனிதனுக்கு அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, மனுஷனுக்கு வாயை உண்டாக்கினவர் யார்? ஊமையனையும் செவிடனையும் பார்வை உள்ளவனையும் குருடனையும் உண்டாக்கினவர் யார்? கர்த்தராய நான் அல்லவோ. அல்லேலூயா. கர்த்தர் பேசுகிற
தாழ்வு மனப்பான்மையோடு இருக்கிற ஒவ்வொருத்தரை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்றார் அப்படின்னா, குருடனையும் செவிடனையும் பார்வை உள்ளவனையும் உண்டாக்கினவர் யார்? கர்த்தராய நான் அல்லவோ. இதுக்கு என்ன அர்த்தம்னா, எப்பா உனக்கு திக்குவாயும் மந்தனாவும் உள்ளவன் நீ சொல்ற, ஆனா இந்த உலகத்துல குருடர்கள் வாழ்றாங்க, முடவர்கள் வாழ்றாங்க, இந்த சமுதாயத்துல ஊமையா இருக்கிறவங்க, செவிடா இருக்கிறவங்க, பார்வை இல்லாதவங்க இந்த உலகத்துல வாழ்றாங்க. அவங்கள உண்டாக்கினது யாருதான்? அவங்கள உண்டாக்கின ஒரு குருடனை உண்டாக்கின நான் அவனை நடத்துகிறேன். நம்ம ரோட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எத்தனையோ ஆக்சிடென்ட் நடக்குது பாருங்களேன். ஆனால் கண்ணு தெரியாதவங்க எங்கேயாவது அடிபட்டு விழுந்துட்டாங்க, அவங்களுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு கேள்விப்படுறது ரொம்ப கம்மிங்க. நம்ம அப்படி கேள்விப்படவே முடியாது நிறைய இடத்துல. அவங்களுக்கு வீட்டில் ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் வந்துருச்சு, அவங்க இந்த இடத்துல இப்படி ஒரு ஆபத்தில் விழுந்துட்டாங்க, இப்படி கீழே விழுந்துட்டாங்க. ஆனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், அவர்களுடைய பலவீனத்தை அறிந்து அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கிற ஒரு தேவன் அவர்களோடு கூட கர்த்தர் இருக்கிறார். கர்த்தராகிய ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும், தாழ்வு மனப்பான்மையோடு இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் என்ன வாக்கு கொடுக்கிறார் அப்படின்னு சொன்னா, நான் உன்னை நடத்துவதற்கு உன்னுடைய குறைவை நினைத்து நீ கலங்காதே, உன்னுடைய குறைவை நினைத்து நீ தாழ்வு மனப்பான்மை அடையாதே. நான் இருந்தாலும் உன்னை நடத்துவேன், இல்லாவிட்டாலும் உன்னை நடத்துவேன் என்று நம்புறவங்க கரங்களை மேல தட்டி ஆமேன். குறைவு உங்களுக்கு தான், குறைவு உங்களை பார்க்கிறவர்களுக்கு தான். ஆனா பரலோக தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், அதனாலே உங்களுக்கு ஒன்றும் குறைவுபட்டு போவதே இல்லை. இது இல்லாததுனால நான் இப்படி ஆயிட்டேன் அப்படின்னு யாரும் சொல்ல வேண்டாம். இது இருந்திருந்தா நான் இப்படி நடந்திருப்பேனே அப்படின்னு சொல்ல வேண்டாம். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், மனுஷனுக்கு நாவை உண்டு பண்ணுகிறவர் யார்? கர்த்தராய நான் அல்லவோ. எந்த காரியத்தை குறித்து நீங்க இன்ஃபீரியரா இருக்கிறீங்களோ, எந்த காரியத்தை குறித்து நான் இதுல தோற்றுட்டேன்னு நினைக்கிறீங்களோ, அந்த காரியத்திலே வெற்றி கொடுக்கிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். அந்த வெட்கப்பட்ட மனுஷனுக்கு முன்பாக உங்களை சாட்சியாய் நிறுத்துகிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். உங்களுக்கு அந்த தாழ்வு மனப்பான்மையாய் இருக்கிற அந்த காரியத்தை கர்த்தர் எடுத்து போட்டு, அப்படின்னா இது எனக்கு குறைவாக இருக்கிறதுனால இப்படி நடந்துரும், இப்படி நடந்துரும் அப்படின்னு நினைச்சு நீங்க கவலைப்படாதீங்க. அந்த காரியம் உங்களுக்கு இல்லாததுனால அது நடக்காதுன்னு நீங்க என்ன பண்ண முடியாது சொல்லுங்க. அது இல்லாவிட்டாலும் உங்களுக்கு அந்த காரியத்தை நடத்தி முடிக்கிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் இந்த ஜபத்தில் இருக்கிற ஒரு சிலருக்கு தெளிவாய் வாக்கு கொடுக்கிறார், நீ உன்னை குறித்து தாழ்வு மனப்பான்மை படாத, நான் இப்படி இருக்கிறதுனால இது நடக்கல போல அப்படின்னு நினைக்காத. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், அது இருந்தாலும் இல்லாவிட்டாலும் உங்களை உண்டாக்கினவர் கர்த்தர், உங்களை உண்டாக்கினவர் கர்த்தர், உங்களை தேடி வர பண்ணுகிறவர் கர்த்தர், உங்களை அங்கீகரிக்கிறவர் கர்த்தர். அந்த காரியம் தடைபடாது, அந்த காரியம் தடைபடாது. அந்த காரியம் நீங்கள் நினைத்ததை விட நேர்த்தியாய் நடத்துவதற்கு கர்த்தர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அந்தந்த பொறுப்புகள் உங்களுடைய சமூகத்திற்கு வரும்போது அந்தந்த காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு தருவதற்கு நல்ல தேவனாய் இருக்கிறார். உங்களை மதிக்கிறதற்கு ஒரு காலத்தை கர்த்தர் கட்டளையிடுவதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். கையை எல்லாரும் உயர்த்தி ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, இந்த வார்த்தையை நான் நம்புகிறேன் ஆண்டவரே, எனக்கு இந்த காரியம் குறைவாக இருக்குன்னு நான் நினச்சேன், ஆனால் இல்லை, இந்த காரியம் குறைவாக இருக்கிறதுனால எனக்கு இப்படிப்பட்ட அவமானம் அல்ல. கர்த்தர் என்னை அந்த இடத்துல இந்த ஆசீர்வாதம் எனக்கு இல்லாவிட்டாலும் என்னை கொண்டு செய்ய நினைத்ததை நீர் செய்ய வல்லவராயிருக்கிறீர். இந்த குறைவு என் வெற்றியை ஒரு நாளும் தடுக்காது, என்னுடைய உயர்வை ஒரு நாளும் தடுக்காது. எனக்கு கர்த்தர் கொடுக்க போகிற மகிமையை சொல்லுங்க எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி, அப்பா நான் நம்புகிறேன்,
இந்த வாரத்தோட இந்த செய்தி பேசிக்கொண்டு இருக்கும் போதே அந்த தாழ்வு மனப்பான்மை இயேசுவின் நாமத்தினால கடந்து போவது கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஆமென். குருடரையும் ஊமையனையும் செவிடனையும் பார்வையற்றவனையும் உண்டாக்கினவர் யார்? கர்த்தராய நான் அல்லவோ? அவர்களை போஷிக்கிற கர்த்தர், அவர்களை வாழ வைக்கிற கர்த்தர், அவர்களுடைய குறைவு ஒன்றும் அவர்களை சேதப்படுத்தாதபடி இருக்கிற கர்த்தர், உங்களையும் என்னையும் கர்த்தர் நடத்துவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். ஆமென். உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருடங்களுக்கு முன்பாக நம்முடைய திருச்சபையில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஒரு உடம்புல வெள்ளை, அநேக இடத்துல வெள்ளை டாட், ஒயிட் டாட் இருக்கு பாருங்களேன். அந்த ஒரு பிரதர் வந்து திருச்சபைக்கு வந்துட்டு இருந்தார். அப்போ வந்து அவர் வருவார், அவருடைய ஒயிட் அந்த பேட்ச் வந்து ரொம்ப பெருசாகிட்டே இருந்துச்சு. பொதுவாகவே வந்து இந்த தோல் ரொம்ப பலவீனமாக இருக்கிறவங்களுக்கு, ஒரு சிலரை நம்மளே பார்த்துருக்குறோம், அவங்களுக்கு என்ன அப்படின்னு சொன்னால், நிறைய பேருடைய ஒரு பெரிய கஷ்டம் என்ன அப்படின்னா, உடம்புல வந்து இந்த வெள்ளப்படுறவங்க வந்து ரொம்ப இன்ஃபீரியாரிட்டியாக அப்படின்னா தாழ்வாக நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்போ அவர் வந்தார். அப்போ அவர் வரும்போது அவருக்கு திருமணம் ஆயிட்டு 2 பிள்ளைகள் இருக்கிறார்கள், 2ம் வாலிப பசங்க. ஆனால் அவர் ஒரு பெரிய குடிகாரராக இருந்தார். அப்போ நான் வந்து, பிரதர் நீங்கள் குடிக்கக்கூடாது, நீங்கள் எப்படி இதை குடிக்கிறீங்க, பிள்ளைங்க இருக்கிறாங்கன்னு சொல்லும்போது அவர் என்ன சொன்னார்னா, எனக்கு வந்து இந்த உடம்புல இந்த ஒயிட்டாக இருக்குல்ல, அதனால தான் நான் குடிக்க ஆரம்பித்தேன்னு சொன்னார். எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருந்துச்சு. நீங்கள் ஏன் பிரதர் அதெல்லாம் நினைக்கிறீங்க? உங்களுக்கு என்ன ஆண்டவர் குறை வச்சிருக்கிறாரு? உங்களுக்கு என்ன இல்லை? உங்களுக்கு இதனால கல்யாணம் நடக்காமல் இருந்துச்சா? இல்லை உங்களுக்கு இதனால பிள்ளைங்க பிறக்காமல் இருந்துச்சா? உங்களுக்கு வேலை இல்லாமல் இருந்துச்சா? ஒன்றுமே இல்லையே. இல்லை போகிற இடத்துலலாம் உங்களை வந்து இதனால ஏதாவது ஒதுக்கி வச்சுட்டாங்களா? அப்படியெல்லாம் எதுவுமே இல்லையே. அப்புறம் ஏன் இல்லை? எனக்கே வந்து மற்றவங்களுக்கு முன்னாடி பேச முடியல. நீங்கள் அந்த ஒயிட் பேட்சுக்காக அவர் வந்து ட்ரீட்மெண்ட்டுக்காக போய் நிறைய பெயின் கில்லர் மாத்திரையை சாப்பிட்டு அதுக்கு மேலே ஃபுல்லாக தண்ணி அடித்து தன்னே அவர் தாழ்வாய் நினைத்து, சமீபத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஒரு டைம் வந்து அவர் ரொம்ப சீரியஸாக ஹாஸ்பிட்டலில் இந்த குடிச்சு வயிறெல்லாம் புண்ணாகி போய் படுத்து கிடக்கும்போது, நம்முடைய உடன் ஊழியர் பாஸ்டர் சுஜித்து நானும் போய் பார்த்து ஜெபம் பண்ணோம். பாஸ்டர் போய் தனியாக ஜெபம் பண்ணி அவருக்கு ஆண்டவரை பற்றி சொல்லி கர்த்தர் அவருக்கு மறு ஜீவனை கொடுத்தார். ஆனாலும் இந்த தாழ்வு மனப்பான்மையிலேருந்து அவர் வெளியே வராததுனால திரும்பவும் குடிக்க ஆரம்பித்து கடைசியில் அவரை காப்பாற்றவே முடியாமல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அவர் சமீபத்தில் இறந்து போனார். அந்த குடிச்சு வயரெல்லாம் போய் எல்லாம் ஃபெயிலியர் ஆகி இறந்து போனார். ஆண்டவருடைய பிள்ளைகளை ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், நமக்கு ஒன்று இல்லைன்றதற்காக கர்த்தர் நம்மை கொண்டு செய்ய நினைத்தது என்ன ஆகாது அப்படின்னா, தடைபடாது. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, எல்லாருக்கும் ஆண்டவர் தரிசனமானார், அகால பிறவியாகிய எனக்கும் தரிசனமானார். இன்னொன்னு, அப்போஸ்தலனாகிய பவுல் எதுக்காகவுமே ஜெபம் பண்ணாதவர். எதுக்கு ஜெபம் பண்ணார் அப்படின்னு சொன்னா, எனக்கு நீங்க கொடுத்திருக்கிற பலவீனம் என்னை குட்டும், சாத்தானுடைய தூதனா இருக்கிறது. ஐயோ எனக்கு வேண்டாம், இந்த பலவீனம் வேண்டாம். அவருக்கு அவ்வளோ கொடுமையான பலவீனம், அவ்வளோ ஒரு கொடுமையான ஒரு வியாதி, தாங்கவே முடியல. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும். ஆமேன் சொல்லுங்க. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? அவருடைய ஊழியம் தடைபட்டுருச்சா? எல்லா அப்போஸ்தலரை காட்டிலும் அதிகமான சபையை நிறுவினவர் அப்போஸ்தலனாகிய பவுல். எல்லா ஊழியர்களை காட்டிலும் பெரிய பெரிய ஊழியங்களை செய்தவர் அப்போஸ்தலனாகிய பவுல். வேதத்தில் இருக்கிற அநேக நிருபங்களிலே அதிகமான நிருபங்களை எழுதினவர் அப்போஸ்தலனாகிய பவுல். அநேக ஆயிரக்கணக்கான ஊழியக்காரர்களை எழுப்பினவர் அப்போஸ்தலனாகிய பவுல். அவருடைய பலவீனம் அவருடைய ஓட்டத்தை தடுக்கல, அவருடைய உயர்வை தடுக்கல, அவருடைய வளர்ச்சியை தடுக்கல. ஆண்டவர் அவருக்காக வைத்திருந்த சகலவற்றையும் அழகாய் செய்து முடித்தார். அந்த தேவன் தான் இன்றைக்கு உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு அனுமதித்திருக்கிற அந்த பலவீனம் ஒரு நாளும் உங்கள் ஓட்டத்தை தடுக்காது, உங்க விஷனை தடுக்காது, உங்களுடைய முன்னேற்றத்தை தடுக்காது. அது ஒரு நாளும் அது தடையாக இருக்கவே இருக்காது.
அது தடை அல்ல. இது இப்படி இருக்கிறதுனால தான் நான் இப்படி இருக்கிறேன்றதை நீங்க மறந்துருங்க. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, குருடரையும் சப்பானிகளையும் முடவரையும் படைச்சவர் யார்? கர்த்தராகிய, கேட்கல சொல்லுங்க, கர்த்தராகிய நான் அல்ல. வாலிப தம்பிகளுக்கு தங்கச்சிகளுக்கு அன்பாய் சொல்லுகிறேன், உனக்கு என்ன வந்துடக்கூடாது அப்படின்னு சொன்னா, தாழ்வு மனப்பான்மை உனக்கு வேண்டாம். நீ எப்படி இருந்தாலும், நீ எவ்வளவு பலவீனமானவனாய் இருந்தாலும், உன்னை கொண்டு செய்யக்கூடியதை செய்து முடிக்கிறதற்கு கர்த்தர். ஆமென் சொல்லுங்கள். நீங்க, நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்லுவேன், இந்த யூடியூப்ல இல்லைன்னா இந்த கூகுளில் போய் வந்து நிக் அப்படின்ற ஊழியக்காரர் இருக்கிறார். இன்னைக்கு அவரை நீங்கள் பார்த்தீங்க, அந்த ஃபோட்டோ கூட போடுவாங்க, ஒரு 2 நிமிஷத்துக்குள்ளே எடுத்து போடட்டும். அவங்க அவரை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவ்வளோதான். இது பாருங்களேன், இந்த அளவு தான் இருப்பார். இந்த பலிபீடம் எந்த அளவு இருக்குதோ இந்த அளவு தான் இருப்பார். எந்த இடத்திற்கு போனாலும் அவருக்கு மேடை போடுறது மட்டும் இல்லை, அதுக்கு மேலே என்ன பண்ணணும், இன்னொரு மேடையை போடணும். அதுக்கு மேலே இன்னொரு மேடையை போட்டு அவரை நிற்க வச்சாதான் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஒரு 3 அடி ஹைட் தான் இருப்பார். காலு சுத்தமாக இருக்காது, ஒரு சின்ன குச்சி மாதிரி தான் நீட்டி இருக்கும். 2 கையுமே இருக்காது. அவருக்கு சட்டை தைக்கும் போது கை வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்னைக்கு போய் பாருங்க, அவருடைய ஊழியத்தை போய் பாருங்க, அவர் செய்கிற ஊழியத்தை போய் பார்த்தீங்கன்னா மிரண்டுருவீங்க. 2 காலும் 2 கையும் சரீரத்தில் அவ்வளவு சுகமா இருக்கிறவர்கள் கூட செய்ய முடியாத ஊழியத்தை அவர் வந்து எவ்வளோ அழகா செய்கிறார் தெரியுமா? ஆண்டவர் அவரை வல்லமையாய் பயன்படுத்துகிறார். லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு ஆண்டவர் அவரை பயன்படுத்துகிறார். நீங்க பாருங்களேன், இந்த போட்டோவில் பாருங்களேன், இன்னும் 2-3 போட்டோஸ் கூட இருக்கலாம். நீங்க வீட்டில் போய் பாருங்க, இல்லை ஆன்லைனில் இருக்கவங்களுக்கு போட்டிருக்கீங்களா? ஆமாம், இவரை நீங்க பாருங்க, இவருடைய டெஸ்டிமனியை, இவங்களுடைய அந்த சாட்சியை நீங்க பாருங்க. அவருக்கு இப்போ ஒரு மனைவி, அவருக்கு 2 குழந்தைகளை கொடுத்து நிறைய ஊனமுற்ற இடத்துல போய் அவர்களுக்கு இயேசுவை பற்றி சொல்லி அவர்களை ஆண்டவருக்குள்ள நடத்துகிறார். மாதம் அவர் செய்கிற ஊழியத்திற்கு தாங்குகிறவர்கள். அவர் செய்கிற ஊழியம் வந்து பல லட்சம் ரூபாய் செலவு செய்து ஊழியத்தை செய்கிறார். அவருடைய கான்செப்ட் எல்லாம் நீங்க போய் பாருங்களேன். அவர் நின்று பேசுகிற கூட்டத்தில் எத்தனை ஆயிரம் ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, உன் பலவீனம் உன் உயர்வுக்கு தடை அல்ல. உங்களுடைய குறைகள் உங்களுடைய உயர்வுக்கு தடை அல்ல. உங்களுக்கு இருக்கிற இப்பொழுது நீங்க நினைக்கிற அந்த தாழ்வு மனப்பான்மை நிச்சயமாகவே உங்களுடைய உயர்வுக்கு தடை அல்ல. உங்களை கொண்டு கர்த்தர் என்ன ஆரம்பித்தாரோ, என்ன செய்ய நினைத்தாரோ அந்த காரியம் நிச்சயமாய் அது இருக்கிறவர்களுக்கு நடக்கிறதை விட இல்லாத நீங்கள் தான் அதில் வெற்றியாய் இருக்க போகிறீர்கள். கர்த்தர் உங்களை கொண்டுதான் அந்த காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார். நல்ல கரங்களை தட்டி அந்த மகிமை ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றியப்பா 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 நன்றி ஆண்டவரே நன்றி. என் எதிர்காலம் யாவையும் இயேசு ராஜா பார்த்து கொள்வார். என் எதிர்காலம் யாவையும் இயேசு ராஜா பார்த்து கொள்வார். இயேசு ராஜா பார்த்து கொள்வார். இயேசு ராஜா பார்த்து கொள்வார். நான் ஆராதிக்கும் தேவன் இன்னார் என்று அறிவே. நான் ஆராதிக்கும் தேவன் இன்னார் என்று அறிவே. காலங்க மாட்டேன், பயப்பட மாட்டேன், இயேசு என்னை நடத்திடுவார். காலங்க மாட்டேன், பயப்பட மாட்டேன், இயேசு என்னை நடத்திடுவார். எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் தேவன் அவரே. எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் தேவன் அவரே. செய்து முடிக்கும் தேவன் அவரே.
செய்ய மாட்டீங்கன்னு அர்த்தம் இல்லை. ஹல்லேலூயா. எந்த பலவீனம் இருந்தாலும் உங்களுடைய இருதயத்தினுடைய ஆழத்தில் எழுதி வச்சுக்கங்க. எந்த பலவீனம் இருந்தாலும் உங்களை வெற்றி சிறக்க பண்ணுவதற்கு கர்த்தருக்கு, சத்தமா சொல்லுங்க, எனக்கு இதனால இது அமையாதுன்னு நீங்க எந்த விதத்திலும் சொல்ல வேண்டிய அவசியம். எங்க அப்பா சரியில்லை அதனால என் குடும்பம், நான் எனக்கு ஒரு நல்ல கணவனார் கிடைக்க மாட்டாரு நினைக்காதீங்க. எனக்கு சுத்தமா படிப்பே இல்லை அதனால இந்த உலகத்துல நான் முன்னேறவே முடியாது அப்படின்னு நீங்க என்ன பண்ணாதீங்க. சத்தமா சொல்லுங்க. நமக்கு நிறைய நேரத்தில் கூட படிக்கிற, நீங்க 10th படிச்சீங்களோ +2 படிச்சீங்களோ, உங்களுக்கு ஒரு 50 வயசு 40 வயசு ஆனவங்க உங்க கூட படிச்ச எத்தனை பேருடைய பேரை ஞாபகம் வச்சிருக்கீங்கன்னு உங்கள்கிட்ட கேட்டா நீங்க ஞாபகம் வச்சிருப்பீங்க. யார் பேரை ஞாபகம் வச்சிருப்பீங்க தெரியுமா? அந்த ஸ்கூல்லையே யார் ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்டோ, யார் ரேங்க் ஹோல்டரோ, இல்லை யார் ரொம்ப நல்லா படிக்கிறவங்களோ அவங்க பேர் மட்டும் உங்களுக்கு என்ன பண்ணாது. உங்க கூட 15 பேர் படிச்சாங்களா, 8 பேருடைய பேரை நீங்க மறந்துருப்பீங்க. யாருடைய பேரை ஒன்று டியர் ஃப்ரெண்டா இருக்கும், இல்லைன்னா அவங்க ஃபர்ஸ்ட் ரேங்கா இருப்பாங்க. ஆனா இந்த ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்த ஆளு இன்னைக்கு எங்க இருக்காங்கன்னு கூட நமக்கு சொல்லுங்க சத்தமா. ஆனா ரேங்கே எடுக்காத ஒருத்தர் இன்னைக்கு நமக்கு முன்னாடி பெரிய ஆளா நின்று அவங்க ஆண்டவருக்காக பயன்படுறத பார்த்தா ஆச்சரியமா இருக்கும். அதனால படிக்க வேண்டான்னு நான் சொல்லலை, உங்களுடைய படிக்கிறதுனால லாபம் இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனா ஒன்று நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள், படிப்பு அவசியம், தேவையானது தான். ஆனா இந்த காரியம் இல்லைன்றதுக்காக இந்த உயர்வு எனக்கு கிடைக்காது அப்படின்ற அந்த பொய்யை நீங்க என்ன பண்ண வேண்டாம்னா நம்ப வேண்டாம். எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் கர்த்தருடைய கரத்தினால் ஆகும். உள்ளவைகளை அவமாக்கும்படியாக உலகத்தில் இல்லாதவைகளையும் இழிவானவைகளையும் தெரிந்து கொண்ட கர்த்தர் பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படியாக உலகத்தில் பலவீனமானவர்களை தெரிந்து கொண்ட கர்த்தர். அவருக்கு லேசான காரியம். ஹல்லேலூயா. இந்த செய்தி முடிச்சதுக்கு பிற்பாடு எல்லாரையும் சந்திக்கும் போது எப்படி பேசணும்னா கண்ணுக்கு கண்ணு பார்த்து பேசணும். ஹலோ, கேட்கல சத்தமாகும். ஆராதனை முடிச்சுட்டே அப்படியே சைடில் ஒளிஞ்சு ஓடிடக்கூடாது. எனக்கு யாரையும் பார்க்கவே பிடிக்கல அப்படி ஒரு நிறைய பிள்ளைங்க பாருங்க பார்க்கவே மாட்டாங்க, யாரையுமே நிமிர்ந்து நின்று பேச மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்குள்ள என்ன குறைவு அப்படின்னா அந்த கான்ஃபிடென்ட் ரொம்ப குறைவு, நம்பிக்கை ரொம்ப குறைவு, என்னமோ ரொம்ப இன்ஃபீரியாரிட்டி. நீ எதுக்கு அப்படி நினைக்கணும்? நீங்கள் அவங்க என்ன ஒரு மாதிரி நினச்சிடுவாங்களோ, இவங்க என்ன ஒரு மாதிரி நினச்சிடுவாங்களோ, அவங்க ஒரு மாதிரி நினைக்கிறதுக்கு என்ன இருக்குது? ஒன்றுமே கிடையாது. நம்ம எல்லாருமே சகா மனிதர்கள், எல்லாருக்கும் குறைவில்லாமல் ஆண்டவர் எல்லாம் தந்திருக்கிறார். யாரும் யாருக்கும் குறைந்தவர்கள் அல்ல, எல்லாரும் எல்லாருக்கும் மேலானவர்களே. அவங்க ஒன்றில் வெற்றியாக இருக்காங்கன்னா நீங்கள் இன்னொன்றில் வெற்றியாக இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. அவங்க நல்ல சுத்தமான அப்படியே நல்ல காஞ்ச அந்த தட்டில் தான் சாப்பிட்டா தான் அவங்களுக்கு ஒத்துக்கும். நீங்கள் கழுவாத தட்டில் சாப்பிட்டாலும் ஒத்துக்கும் உங்களுக்கு. கேட்கலங்களா? ஆமே. அதுக்காக தட்டை கழுவாமல் சாப்பிடுங்கன்னு சொல்லலை. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், ஒப்பிட்டு பார்த்தால் எல்லாரை விட ஆண்டவர் நம்மை நன்றாய்தான் வைத்திருக்கிறார். ஆமே. இன்னைக்கு நிறைய பேருக்கு கொசு கடிச்சா என்ன பண்ண முடியாதுன்னா, ஒரு கொசு இருந்தால் ஒரு நாள் முழுக்க முழிச்சிருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் 10,000 கொசு மத்தியில் ஜாலியாக அது காதில் ஓதுறதெல்லாம் கேட்டுட்டு நீ பாட்டுக்கு நல்லா பாட்டு பாடுறா, நான் படுத்து தூங்குவேன்னு கொரட்டை விட்டு தூங்குறது மாதிரி தானே கர்த்தர் நம்மளை வச்சிருக்கிறாரு. கேட்கல? அப்போ நீங்கள் சொல்லுங்கள், 5 ஸ்டார் ஹோட்டலில் படுத்து கிடக்கிற ஒரு பெரிய ஆளா, இல்லை வெறும் தரையில் படுத்து அந்த கொசுனுடைய ரிங்காரத்தை கேட்டிருக்கிறோம் பெரிய ஆளா? அவங்க அவ்வளோ மெத்தையில் படுத்தும் தூங்கலையே, நம்ம கீழே மண்ணில் படுத்து அவ்வளோ நீட்டாக தூங்குறோமே. அப்போ நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் அவங்கள விட சின்னவங்க எல்லாம் கிடையாது, அவங்கள விட நீங்கள் பெரிய ஆள் தான். அதனால் அந்த தைரியத்தை ஆண்டவர் உங்களுக்கு தருவாராக. ஸோ நம்பர் 1, முதலாவதாக ஆண்டவர் தாழ்வு மனப்பான்மையோடு இருக்கிற மனுஷனை பார்த்து என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், குருடரையும் சப்பானிகளையும் முடவர்களையும் உண்டாக்கினவர் யார்? கர்த்தராகிய நான். இந்த பலவீனத்தினால நீ தாழ்வு மனப்பான்மை படாத, எதுவுமே உனக்கு என்ன பண்ணாது அப்படின்னு சொன்னா தடைபடவே தடைபடாது.
இந்த குறைவுனால உனக்கு ஒன்றும் வராது, இந்த குறைவுனால உனக்கு எந்த தோல்வியும் வராது. நான் அதை நிறைவாய் மாற்றுவதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? யாரெல்லாம் எனக்கு மாப்பிள்ளை அமையாதுன்னு நினைக்கிறீங்களோ உங்களுக்கு ராஜா வீட்டு கல்யாணம் போல நடக்கும். ஆமேன். உங்களுக்கு ஒரு அழகான பையனை கர்த்தர் தருவாராக. யாரெல்லாம் எனக்கு இப்படியெல்லாம் இங்கே நடக்குமா, கல்யாணம் நடக்குமான்னு நினைக்கிற தம்பிங்களுக்கு நான் சொல்கிறேன், கர்த்தர் உங்களுக்கு நல்ல குணசாலியான ஸ்திரீயை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. அவ்வளோதான். நான் இப்படி இருக்கிறதுனால எனக்கு நடக்காதுன்னு இல்லை. எனக்கு என்ன தேவையோ அதை எனக்கு தருவதற்கு வல்லமை உள்ள தேவன். ஸோ இரண்டாவதாக ஒரு காரியத்தை வேகமாக நம்ம முடிக்க போகிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரத்தினுடைய 11வது வசனத்தை வாசிக்கலாமா? யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 11வது வசனம். அதற்கு அவள், இல்லை ஆண்டவரே என்றாள். இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறது இல்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்றார். நீங்க அப்படியே 10வது வசனத்தை வாசிக்கலாமா? இயேசு நிமிர்ந்து அந்த ஸ்திரீயை பார்த்து, ஸ்திரீயை தவிர வேறு ஒருவரையும் காணாமல், ஸ்திரீயே, உன்மேல் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? ஒருவனாகிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்றார். அதற்கு, இல்லை ஆண்டவரே என்றாள். இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக நீ போ, இனி பாவம் செய்யாதே. ஆமேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, அப்படிதான் அந்த ஒரு தவறுதலான ஒரு காரியத்தில் இருந்ததாக ஒரு ஸ்திரீயை என்ன பண்றாங்கன்னா பிடிச்சிட்டு வந்து ஆண்டவருக்கு முன்பாக நிறுத்துறார்கள். அப்படின்னா எல்லாரும் அந்த ஸ்திரீ, அந்த லேடி, அந்த பார்த்து என்ன பண்றாங்கன்னா, விரல் நீட்டி, இவ பாவி, இவ தப்பு பண்ணுனா, இவளை நாங்கள் கையும் களவுமா பிடிச்சோம் அப்படின்னு சொல்றது, இந்த கேரக்டர் வைஸில் தன்னை வந்து தவறாய் கண்டுபிடித்தவங்களுக்கு உயிரோடே செத்தது போல ஒரு ஃபீலிங் வரும். நீங்க நினைச்சு பாருங்களேன், இந்த சூழ்நிலையில அந்த லேடி அவங்க கடந்து போகிற அந்த சூழ்நிலை எவ்வளவு பெருசு பாருங்களேன். அவங்கள வந்து இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டு இருக்கும்போது நாங்கள் கண்டுபிடிச்சோன்னு சொல்லி கூட்டிட்டு வந்து ஆயிரக்கணக்கான ஜனங்கள் முன்னாடி அவங்க கல்லை தூக்கி வச்சு இவளை கொல்லணும் அப்படின்னு நிற்கிற அத்தனை பேருடைய கையும் அவளுக்கு நேராக இருக்குது. அப்படியே அந்த இன்ஃபீரியர் நீங்க நினைச்சு பாருங்க, அப்படியே நொந்து செத்து அப்படியே அவமானப்பட்டு கூனி குறுகி போய் நிற்கிறாங்க. அவ்வளவுதான், இதுக்கு மேல வாழ்க்கையே இல்லை. ஒருவேளை அந்த ஸ்திரீயை பார்த்த ஆண்டவர் வந்து, எப்பா நீ சாக விரும்புறியா வாழ விரும்புறியா அப்படின்னு அவளை பார்த்து கேட்டிருந்தா அந்த லேடி அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? என்ன சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக அந்த லேடி வந்து, எனக்கு இவங்க கையில இருந்து என்னை காப்பாத்தி விடுங்க அப்படின்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இவ்வளோ பெரிய அவமானத்தை நான் சுமக்கிறேன், அவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணட்டும், கொல்லட்டும், நான் வாழ விரும்பல, எனக்கு வேண்டாம், இவ்வளவு அசிங்கமான ஒரு வாழ்க்கையை நான் வாழக்கூடாதுன்னு நினைச்சிருப்பாங்க. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, உங்களில் பாவம் இல்லாதவன் முதல் கல்லெறியட்டும்னு சொன்ன உடனே எல்லாருமே கல்லை போட்டுட்டு கீழே போய் கிளம்பிட்டாங்க. அவங்க இப்போ அந்த இடத்துல யாருமே இல்லாததை பார்த்து இந்த ஸ்திரீ, இந்த லேடி மட்டும் நின்றுருக்காங்க. ஆண்டவர் கேட்குறாரு அவங்கள பார்த்து, உன்னை தவிர வேறு ஒருவரையும் காணாமல், ஸ்திரீயே, உன்மேல் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? ஒருவனாகிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்றார். அதற்கு அவள், இல்லை ஆண்டவரே என்றார். இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி. இப்போ தன்னுடைய வாழ்க்கையில் வந்து ஒரு ரெண்டும் கட்ட ஒரு நிலை அப்படின்னா, போலாமா, வாழலாமா, சாகலாமா, வாழலாமா, சாகலாமா, இவ்வளவு அவமானத்தின் மத்தியில் நான் வாழணுமா, இவ்வளவு நெருக்கத்தின் மத்தியில் நான் உயிரோட இருக்கணுமா? அவன் என்ன நினைப்பான், இவன் என்ன நினைப்பான், நான் ரோட்டில் போகும்போது என்ன நினைப்பான்? இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான எண்ணங்கள் ஓடிட்டு இருக்கும்போது கர்த்தர் என்ன வாக்கு கொடுக்குறாருன்னா, நீ நின்ன இடத்துல நிற்காதப்பா, நீ யோசிச்சதையே யோசிச்சுட்டு இருக்காதப்பா, உன்னை உருவாக்கினவர், உன்னை உருவாக்குகிறவர், உனக்கு தாளந்துகளை கொடுக்கிறவர், உன்னை மாற்றுகிறவர் உன்னோடு கூட இருக்கிறார். நீ போ, இனி பாவம் செய்யாதே.
நம்பர் 2, இரண்டாவதாக இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு ஆண்டவருடைய பிள்ளைகளை, ஒரு தாழ்வு மனப்பான்மையோட இருக்கிற ஒரு நபரை பார்த்து இரண்டாவது ஆண்டவர் என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, நீ அந்த இடத்திலே சுத்தி வராத, நீ அந்த இடத்திலேயே நிக்காத. உன்னை அப்படி உங்களை அவமானப்படுத்தினது, உங்களை குறைவாய் நினைச்சது உங்களை ஒழிச்சு போடுறதுக்காக அல்ல, அவங்க மத்தியில் வாழணுன்ற ஒரு நம்பிக்கையை உங்களுக்கு கொடுக்கறதுக்காக தான். அவங்க முன்னாடி நீங்கள் குறைஞ்சு போகக்கூடாது, அவங்க முன்னாடி அதையே நினச்சி நீங்கள் ஸ்ட்ரகிள் ஆகக்கூடாது, அதையே நினச்சி நாளுக்கு நாள் நீங்கள் டவுன் ஆகக்கூடாது. கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்கள் உன்னை அவமானப்படுத்தின அந்த இடத்துல தான் நீங்கள் வளரணும். அவங்க உங்களை தள்ளுன அந்த இடத்துல தான் கர்த்தர் உங்களை நிற்க வைக்கணும். அந்த இடத்துல தான் கர்த்தர் உங்களை சாட்சியாய் நிற்கணும். எது உங்களுக்கு தெரியாதுன்னு அவர்கள் சொன்னார்களோ அதை கர்த்தர் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். எதில் நீங்கள் ஃபெயிலியர்னு சொன்னாங்களோ அந்த காரியத்தில் நீங்கள் ஃபெயிலியர் இல்லைன்றத கர்த்தர் நிரூபிப்பாராக. நம்புறவங்க கரங்களை தட்டி, முழு பலத்தோட கரங்களை தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தள்ள ஆகாது என்று தள்ளின கல்லை தலைக்கு மூளைக்கல்லாய் மாற்றுகிற கர்த்தர், எந்த காரியத்தை வைத்து உங்களை குறைவாய் நினைத்து உங்களை வேண்டாம் என்று தள்ளினார்களோ அந்த அபிஷேகத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார், அந்த தாளந்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். நான் அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை நான் மேன்மைப்படுத்தினேன். ஹல்லேலூயா. கொஞ்ச நாள் தாண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இயேசுவுக்கு ரொம்ப நெருங்கின ஒரு சிசியாய், அப்படின்னா இயேசுவை ரொம்ப நேசித்து திரும்ப அதற்கு பிறகு எல்லாரும் ஊர் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இவ இந்த மாதிரி கேரக்டர் உள்ளவா, இனி இவளை மாற்றவே முடியாது, என்னென்னமோ சொல்லியிருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் கொடுத்த அந்த ஒரு வாய்ப்பு, திரும்பி அந்த சகோதரி திரும்பி அந்த பாவத்தை என்ன பண்ணலைன்னா, சத்தமாக சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. சிஸ்டர், நடந்துச்சு, பிரதர், நடந்துச்சு, அவ்வளோதான். உங்களை பேசினவங்க பேசிட்டாங்க. நீங்கள் துக்கப்பட்டு மனம் குறுகி போய் அந்த இடத்துலையே சுற்றி வந்தீங்கன்னா, அதையே நீங்கள் யோசிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு திரும்ப வாழ்வு என்கிற ஒன்று கிடைக்காது. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீ அந்த இடத்துலையே என்ன பண்ணாத, கேட்கல, அந்த இடத்துல நிற்காத. இது ஒன்று நெகட்டிவாக யோசிக்கிறதுக்கு உங்களுக்கு கர்த்தர் அனுமதிக்கல. கர்த்தர் எதுக்கு அனுமதிச்சுக்காரு தெரியுமா? இந்த அவமானத்தின் மத்தியில் உனக்கு ஒரு வீரம் வரணும், இந்த அவமானத்தின் மத்தியில் உங்களுக்கு ஒரு வேகம் வரணும், இந்த அவமானத்தின் மத்தியில் உங்களுக்கு கண்ணீரின் ஜெபம் வரணும், இந்த அவமானத்தின் மத்தியில் உங்களுக்கு ஒரு முயற்சி வரணும். என்ன முயற்சி வரணும்னா, நான் வாழ்ந்து காட்டணும். ஆமென். நம்மை மதிக்கிற ஒரு நபராய் கர்த்தர் நம்மை நான் மாற்றுகிறதற்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? நான் ஏன் இந்த செய்தியை இவ்வளோ ஆதங்கமாய் ஒரு ரொம்ப துக்கத்தோடு உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், உண்மையிலேயே இந்த செய்தியை நேற்று இரவில் தியானிக்கும் போது நான் ஆண்டவருக்கு ரொம்ப நன்றி சொன்னேன். உண்மையிலே ஆண்டவருடைய பிள்ளைகளே, கர்த்தர் மட்டும் இல்லைன்னு வைங்களேன், நான் ஆண்டவருடைய ஊழியக்காரனா மட்டும் மாறலைன்னு வச்சுங்களேன், இந்த வேதத்தை மட்டும் நான் நல்லா தெரிஞ்சுக்கலன்னு வச்சுங்களேன், இன்னைக்கு ரொம்ப மோசமாக இருந்திருப்பாங்க. அப்படின்னா தாழ்வு மனப்பான்மையினுடைய உச்சகட்டத்தில் நான் வாழ்ந்திருப்பேன். அவ்வளவு நெகட்டிவ் எனக்குள்ள இருக்கும். இன்ஃபீரியர் அப்படின்னு சொன்னால், இப்போ ஊழியத்துக்கு வந்ததுக்கு பிறகு பாருங்களேன், எப்போ தெரியுமா, இந்த சர்ச்சு இப்போ இந்த இடம் வாங்குறதுக்கு முன்னாடி, இந்த சர்ச்சை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கூட பார்த்தீங்கன்னா பாஸ்டர்ஸ் மீட்டிங்கே போக முடியாது. பாஸ்டர்ஸ் மீட்டிங் போனால் கூட அப்படி யாராவது நம்மளை ரொம்ப குறைவாக நினைப்பாங்களோ அப்படின்னு தோணும். எந்த பலிபீடத்தில் நிற்கும் போதும், எந்த மேடையில் நிற்கும் போதும் உள்ளுக்குள்ளே ரொம்ப பயமாக இருக்கும். ஐயோ, நம்ம தவறாக குறைவாக பிரசங்கம் பண்ணிட்டா, நம்முடைய பிரசங்கத்தை யாருக்கும் பிடிக்காம போயிட்டான்னா, அவ்வளோ தியானிச்சிருப்போம், அவ்வளோ ஜெபம் பண்ணியிருப்போம், ஆனாலும் ஒரு தைரியம் இல்லை. அந்த யாராவது ஒருத்தர் கன்வென்ஷன் கூட்டத்துக்கு இல்லைன்னா ஏதாவது சபையில் பிரசங்கம் பண்ண வரும்போது, இன்னைக்கு டைம் ரொம்ப குறைவாக இருக்குது, இன்னைக்கு நிறைய ஊழியங்கள் இருக்கிறனால வர முடியலன்னு சொல்லலாம். ஆனால் ஒரு காலத்தில் எப்படி அவாய்ட் பண்ணோன்னா, நம்ம அங்கே போய் யாராவது பெரியவங்க இருப்பாங்க, நம்ம அந்த இடத்துல போய் பிரசங்கம் பண்ண முடியலன்னா, அவமானப்பட்டு திரும்பி வந்தோன்னா, ஐயோ எனக்கு பாடவே தெரியாதுங்க, என்னை தயவு செய்து பாடுறதுக்கெல்லாம் கூப்பிடாதீங்க, என்ன வர்ஷிப்புக்கெல்லாம் கூப்பிடாதீங்க. ஆனாலும் உண்மையிலே நம்புகிறேன், அவ்வளவு தாழ்வு மனப்பான்மையிலையும்
ஆண்டவர் என்னோட பேசினது என்ன அப்படின்னு சொன்னா, நீ இந்த இடத்துல நீ நினைக்கிறியா? நீ இந்த இடத்துல நினைக்கிறியா? நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். நீ பண்ண வேண்டிய பிரயாணம் இன்னும் நிறைய இருக்குது. நீ உன்னை உருவாக்கிக்கோ, நீ அடுத்து கடந்து போ. நான் உனக்கு தருவேன், நான் உன்னை உருவாக்குவேன், நான் உன்னை பயன்படுத்துவேன். என்னால் உனக்கு ஞானம் கொடுக்க முடியாதுன்னு நினைக்கிறியா? அடிக்கடி சொல்லுகிற வார்த்தையா தான், உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாய் இருக்கிற தேவனிடத்தில் கேட்க கடவன். இந்த வசனத்தை, ஆண்டவரே நீர்தான் எனக்கு ஞானி, நீதான் எனக்கு ஞானம் தர, எனக்கு ஒன்றும் தெரியாது ஏசப்பா, எனக்கு இந்த ஊழியத்தை நடத்த தெரியாது, ஜனங்களை எப்படி கொண்டு போகணும் தெரியாது, இவங்களுக்கு என்ன வார்த்தையை பிரசங்கம் பண்ணணும் தெரியாது, எப்படி ஆராதனை நடத்தணும் தெரியாது, நீங்க எனக்கு கற்றுக் கொடுங்க, சொல்லித்தாங்க. இல்ல, நான் அப்படியே பிறந்தது மாதிரியே நான் செத்துறக்கூடாது, நான் ரட்சிக்கப்பட்ட புதுசுல இருந்த மாதிரியே செத்துறக்கூடாது, ஏதாவது உங்களுக்கு சாதிச்சேன்னு தான் நான் இந்த உலகத்தை விட்டு போகணும், என்னை நம்புங்க. அப்படியே அடிக்கடி ஆயிரக்கணக்கான நேரம் என் வாயிலிருந்து சொன்ன ஒரே வார்த்தை, என்னை நம்புங்க ஆண்டவரே. ஆனால் இன்றைக்கு நிச்சயமாகவே ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். அவரை போல நல்லவர் ஒருவருமே இல்லை. கல்விமானி நாவை நமக்கு கட்டளை இடுகிற கர்த்தர், நமக்கு கற்றுக் கொடுத்தவர்களை விட நம்மை ஞானியாய் மாற்றுகிற ஒரு தேவன், நாம் தள்ளப்பட்ட இடத்திலே நமக்கு அங்கீகாரத்தை கொடுக்கிற ஒரு நல்ல தேவன், ஒதுக்கப்பட்ட இடத்திலே நம்மை உயர்த்துகிற தேவன், கர்த்தராகிய ஆண்டவர் திருச்சபை மக்களுக்கு, இந்த சத்தத்தை கேட்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இல்லை, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம், உன் மேல இருக்கிற அபிஷேகம் வேறு. கர்த்தர் உன்னை உருவாக்குவார், கர்த்தர் உங்களை கற்றுக் கொடுப்பார், ஆண்டவர் உங்களுக்கு சகல காரியத்தையும் திறப்பார். நீங்கள் விழுந்தவர்கள் அல்ல, விழுந்தவர்களை எழும்பி நிற்க பண்ணுகிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். உங்களை தூக்கி நிறுத்துகிற கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். தோல்வியை பார்த்து இது எனக்கு இல்லையோ, இது நான் செய்ய முடியாதோ, இது எனக்கு ஞானம் இல்லையோன்னு நினைக்க வேண்டாம். கர்த்தர் அதில் கற்றுக் கொடுத்து மறுபடியும் அதை புதிதாய் செய்வதற்கு கர்த்தர் பலன் தருகிறவர். நம்புறவங்க கரங்களை தட்டி முழு பலத்தோடு ஓ ஹalleluya, என் எதிர்காலம் யாவையும் இயேசு ராஜா பார்த்து கொள்வார். என் எதிர்காலம் யாவையும் இயேசு ராஜா பார்த்து கொள்வார். இயேசு ராஜா பார்த்து கொள்வார். இயேசு ராஜா பார்த்து கொள்வார். நான் விசுவாசிக்கும் தேவன், பாடுவோம் இன்னார் என்று அறிவே, சத்தமா நான் விசுவாசிக்கும் தேவன், இன்னார் என்று அறிவே. சொல்லு, கலங்க மாட்டேன், பயப்பட மாட்டேன், இயேசு என்னை நடத்திடுவார். கலங்க மாட்டேன், பயப்பட மாட்டேன், இயேசு என்னை நடத்திடுவார். ஹalleluya. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.